இதுதான் அந்த கம்பெனி. சோனி இறக்கிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இறக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை பாய். அடுத்த டெலிவரிக்கு வந்தாச்சு வாரியர்ஸ். அது ஹைவேஸில் தான் இப்போ அந்த டெலிவரி முடிச்சிட்டோம்னா நேராக கம்பெனிக்கு போயிட்டே இருக்கலாம். மேலே ஏறணும், பிடிச்சி மேலே ஏறி அடுத்த கட்டில் இறங்கிடலாம். இறங்கிட்டோம்னா நாங்கள் அதுலேருந்து இதே மாதிரி ஒரு சர்வீஸ் ரோட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான். ராயல் டிராவல்ஸ் சென்னையிலேருந்து போகுது, ரிட்டன் கரூர் வந்துருச்சு. நம்ம எங்கேயாவது லாங்காக போகலான்னு நினச்சோம்னா வச்சுக்கோங்க வாரியர்ஸ், போகவே முடியறதில்ல. ஷார்ட்டாகவே வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கெல்லாம். அடுத்த டெலிவரி, லாஸ்ட்டு டெலிவரி இதை இறக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் டெலிவரி கிடையாது. கொண்டே கம்பெனியில் கொண்டே நிப்பாட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதா, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வேலையை பார்க்க வேண்டியதான். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல வாரியர்ஸ். நான் ஸ்டாப் ஒரு 8 மணி நேரம் போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி டெலிவரி வருது, ஆனால் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒரு லெஃப்ட்டு கட் ஆகும், அந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி உள்ளே போகணும். இந்த ஹைவேஸ் நான் எத்தனை டைம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இறக்கி முடிச்சுட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ரிட்டன் கம்பெனி கிளம்பாட்டி தான். அங்கே போய் டீ இருக்கும் நம்மளுக்கு, அதையும் குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். இண்டிகேட்டரை போட்டுக்கிட்டே போகிறேன், ஆனால் எதில் திரும்ப போகிறாங்க என்னன்ற லாரிக்காரங்க. கிட்ட வந்தாச்சு. இதுதான் அந்த சிட்கோங்கிற ஏரியா. ஹுண்டாய் ஷோரூமே இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஜிடி ஹுண்டாயிலோ இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. சோபிகா இது ஒரு டெக்ஸ்ட் தான், ஃபுல்லாக ஹிந்திக்காரனுங்க இருக்கிற டெக்ஸ்ட் தான். ஹுண்டாய் ஜிடி ஹுண்டாய். இந்த ஸ்டோரேஜ் இடம் பிளேஸு, சர்வீஸ் ஸ்டேஷன். ஒரு ஓல்டு i10 நிற்கிது. இது பூராமல் இல்லை டெக்ஸு, தறி, மில்லு, எக்ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரியே தான் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கும். அப்புறம் பேக், காருக்கு, பஸ்ஸுக்கு இதில் சீட்டு தயாரிக்கிறது, கிளாஸ் ஒர்க்ஸு இந்த மாதிரியே தான் இங்கே இந்த ஏரியாக்குள்ளே இருக்கும். வீடு அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் ஒர்க்கிங் ஏரியா நிறைய. மோஸ்ட்லி எல்லாம் நார்த் இண்டியன்ஸ் பீப்புள்ஸ் தான் இங்கே இருக்காங்க. நார்த் இந்தியாக்காரங்க தான் இங்கே இருக்கிறாங்க. இந்த கிருஷ்ணா ப்ளைவுட்ஸு, அங்கே இங்கே கரூரில் இருக்கிறவங்களுக்கு தனி கிருஷ்ணா ப்ளைவுட்ஸ்னால் அவங்களுடைய குடோனும் இங்கே தான் இருக்குது. சரி ஓகேங்க, கிட்ட வந்தாச்சு. இதோ அந்த இறக்குற பாயிண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே போய் கேட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டை வந்து திறந்து விடுவாங்க. இறக்கி முடித்த பிறகு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த கேட்டு தான்.